நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி, எல்லாரும் கவனிங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு பேதுருவுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு ஊழியத்தை தேவனுடைய சித்தத்தின்படி செய்து கொண்டிருந்த பொழுது அங்கே 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அக்காலங்களிலே ஏரோது ராஜா சபையில் சிலரை துன்பப்படுத்த தொடங்கினான். யோவானுடைய சகோதரன யாக்கோபை பட்டயத்தினாலே அவன் கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருந்தபடியினாலே பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்ல அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. அவனை பிடித்து, நல்ல கவனிங்க, அவனை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பதாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படிக்கு வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாய் வைத்தான், ஒப்புவித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்களேன். ஏரோது சபையாரை துன்பப்படுத்த அவன் தீர்மானித்தானாம். யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அவனை கொலை செய்தது யூதருக்கு பிரியமாய் இருந்தபடியினால் பேதுருவையும் பிடித்து கொலை செய்தால் தம் மேலே இன்னும் அதிக மதிப்பு வரும், இன்னும் நம்மளை பிடிக்கும், இன்னும் நம்ம ராஜ்யத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி இந்த பேதுருவையும் பிடித்து வைத்து கொண்டான். நல்லா கவனிங்க, பேதுருவையும் பிடித்து வைத்து கொண்டான். பேதுருவை புளிப்பில்லாத அப்ப பண்டிகைக்கு பின்பதாக அவனை கொலை செய்யலாம் என்று தீர்மானித்திருந்தான். அந்த நேரத்தில் அவனை, இந்த பேதுருவை வகுப்புக்கு 4 போர் சேவகராக, கிட்டத்தட்ட 16 போர் சேவகர்கள் இந்த ஒரு பேதுருவை காத்து கொண்டிருந்தார்கள். உட்காவல் அறையில் 1, 2, 3 சொல்லி 3வது அறைக்குள்ளே அவனை 4 போர் சேவகர்களாக வைத்து 4 வகுப்புகளின் வசமாய் வைத்தானாம். நல்லா கவனிங்க. ஏன்னா யாக்கோபை கொலை செய்தது போல பேதுருவையும் கொலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு திட்டம் ஏரோதுக்குள் இருந்தது. இன்றைக்கும் சத்துரு, தேவன் தம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறார். ஆனால் சத்துரு நமக்கு எதிராக எழும்பி நம்மை அழிக்க அவன் தீர்மானிப்பான். புருஷர்களை அழிக்க தீர்மானிப்பான். வாலிப பிள்ளைகளை அழிக்க தீர்மானிப்பான். நம்மளை கொல்லவும் அழிக்கவும் அவனுடைய திட்டங்களாய் இருக்கும். ஆனால் நம்முடைய தேவன் இந்நாள் வரை நம்மை காத்தவர், இனிமேல் நம்மை காக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையாருடைய செயல்பாடு அங்கே வாசிக்கிறோம். நீங்க சபையாராய் இணைந்து ஒரு காரியத்தை செய்வீர்களேயானால் அங்கே ஒரு ஜெயத்தை நாம் காண முடியும். ஆமென். சபையாராய் இணைந்து, புருஷர்களாய் இணைந்து, பெண்களாய் இணைந்து, வாலிபர்களாய் இணைந்து சபையாருடைய செயல்பாடிலே பெரிய வல்லமை உண்டு. அல்லேலூயா. தனிப்பட்ட ரீதியில் நம்ம செயல்படக்கூடாது. சில பேர் இண்டிவிஜுவலாக நான் தான் பெரிய ஆளுன்னு இருப்பாங்க. அப்படிலாம் செயல்படக்கூடாது. சபையாராய் இணைந்து நாம் ஒரு மனதோடு செயல்படும் பொழுது கர்த்தராக இறங்கி பலத்த கிரிகளை நடப்பிப்பார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இங்க பாருங்களேன், அப்ப என்ன நடந்தது? சபையார் அவனுக்காக ஊக்கமாய் ஜெபம் பண்ணுகிறார்கள். சபையார் செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை வந்துட்டா சபையாருடைய ஐக்கியத்தில் தான் சத்துரு சிதறுண்டு ஓடி போவான். நீங்கள் இணைந்த ஒரு காரியத்தை செஞ்சு பாருங்க. ஒரு சுவிசேஷ ஊழியமாக இருந்தாலும் சரி, ஒரு ஜெபமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு திட்டத்தையும் நீங்கள் இணைந்து செயல்படும் பொழுது கர்த்தரே, பரலோகமே இறங்கி அங்கே விடுதலை உண்டாக்கும். ஹல்லேலூயா. என்ன நடந்து தெரியுமா? அதுதான் முக்கியமானது. இதில் நிறைய செய்திகள் இருக்குது. இந்த ஒரு பகுதியில் நான் ஒரு பகுதியை மட்டும்தான் உங்கள்கிட்ட பேசுவேன். 7ஆம் வசனம் ரொம்ப கீவேர்டு, முக்கியமான வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம் 7ஆம் வசனத்தை. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேத பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தால் உடனே நடந்த 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அடுத்த ஆராதனையில் தான் தெளிவாக பேச முடியும். சரியா? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ முதலாவது ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய தூதன்
அங்கே வந்து நிற்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பேதுருவுக்கு ஒரு முடிவு காலத்தை ஏரோது நியமித்திருந்தான். என்ன நியமித்திருந்தான்? புளிப்பில்லா அப்ப பண்டிகைக்கு பின்பாடு, பஸ்கா பண்டிகைக்கு பிற்பாடு இந்த பேதுருவை கொலை செய்வேன் என்று அவன் தீர்மானித்திருந்தான். இப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு சூழ்நிலையில், ஏன்னா அவன் ராஜா, அவன் கைக்கு தப்புவிக்க ஒருவராலும் முடியாது. அவன் திட்டமிடுகிறதான் இறுதி காரியம். அவனுடைய கையிலிருந்து ஒருவனையும் எடுக்கவும் முடியாது. அவன் தேசத்தை ஆளுகிற ராஜா, அவன் அடைத்து வைத்திருக்கிறான். யார் அவன் கையிலிருந்து விடுவிக்க முடியும்? யார் என் கையிலிருந்து தப்புவிக்க முடியும்? நான் யாக்கோபை கொலை செய்தது போல பேதுருவையும் கொலை செய்வேன் என்று கங்கணம் கட்டி திரிந்து கொண்டிருந்த இந்த ராஜாவினுடைய சூழ்ச்சியின் மத்தியில் அங்க ஒரு காரியம் நடக்கிறது. எந்த சிறைச்சாலையிலே, எந்த 4 வகுப்புகளின் வசமாய் காவல் கூடத்திலே பேதுரு வைக்கப்பட்டிருந்தானோ அந்த சிறைச்சாலைக்குள்ளே அங்கே கர்த்தருடைய தூதன் வந்து நின்றான். ஹல்லேலூயா! கர்த்தருடைய தூதன் வந்து நின்ற உடனே அங்கே தேவன் சாத்தானுக்கு சொல்லுகிற சில செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சாத்தான்ட்ட ஆண்டவர் சில செய்திகளை கொடுக்க விரும்புகிறார். அதில் ஒரு 4-5 காரியம் உங்கள்கிட்ட நான் பேசுவேன். இது இன்ட்ரோடக்ஷன் தான், நான் உங்கள்கிட்ட பேசி முடிக்கிறது. ரியல் சாப்பாடு அடுத்த ஆராதனை தான் இருக்குது. சரியா? நல்லா கவனிங்க. இப்போ கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்ற உடனே சாத்தானுக்கு சில செய்திகள் சொல்லப்படுகிறது. முதல் செய்தி என்ன? அவன் நினைச்சான், யாருமே என் கைக்கு தப்புவிக்க முடியாது, யாருமே என் கையிலிருந்து என் திட்டத்தை முறியடிக்க முடியாது. யாக்கோபை கொன்னது போல கொன்னே தீருவேன். இந்த உட்காவலிலிருந்து யாரும் அவனை வெளியே எடுக்க முடியாது, யாரும் உதவி செய்ய முடியாது என்று கங்கணம் கட்டி திரிந்து கொண்டிருந்த சாத்தானுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற இந்த ஏரோதுக்கு மத்தியில் அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, சாத்தானே, யாரும் விடுவிக்க முடியாதுன்னு நினைக்கிற, யாரும் உதவி செய்ய முடியாதுன்னு நினைக்கிற, ஆனால் நான் யார் தெரியுமா? எந்த இடத்திலேயும் எந்த சூழ்நிலையிலேயும் நான் என் பிள்ளைகளுக்காக இறங்கி வந்து அவர்களை விடுவிக்க வல்லவர், அவர்களை தப்புவிக்க வல்லவர், அவர்களை எடுக்க வல்லவர். அல்லேலூயா! எந்த இடத்திலேயும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யார்? அவர் சாதாரணமானவர் அல்ல. நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்த மத்தியிலேயும் எப்பேற்பட்ட இக்கட்டான நிலைமைகளிலும் சிக்குண்டிருந்தாலும் அந்த இடத்துல இறங்கி வந்து நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா! அப்போஸ்தலர் நடபடிகள் 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், அப்போஸ்தலர் 23:11 அங்கே பவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பவுலை கொல்ல வேண்டும் என்று அடுத்த 2 வசனங்களில் வாசித்து பார்த்தால் 40க்கும் மேற்பட்டவர்கள் பவுலை கொன்றே தீருவோம் என்று தீர்மானித்திருந்தார்கள். கோட்டைக்குள்ளே அவன் சிக்குண்டான், அவனை கொன்று விடுவோம் என்று சொல்லி புசியாமலும் குடியாமலும் 40க்கும் மேற்பட்டவர்கள் கொலைவெறியோடு சுற்றித் திரிந்த அந்த கோட்டைக்குள்ளே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த கோட்டையின் நடுவுக்குள்ளே இறங்கி வந்தார். பேதுரு பவுல்கிட்ட சொல்றாரு, பவுலே, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை ராயனுக்கு முன்பதாக நிற்க பண்ணுவேன். எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் நமக்கு இறங்கி வந்து உதவி செய்ய முடியும். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அதில் 23ஆம் வசனம் 27ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பவுல் அங்கே பிரயாணமாய் போகிறார். 27ஆம் அதிகாரத்தை தெரியும் நமக்கு. கப்பல் சேதத்திலே அகப்பட்டு கொண்டார். பலவிதமான காற்றுகள், பலவிதமான சூழ்நிலைகள், எதிர்க்கும் காற்று, தடுக்கும் காற்று, பயங்கரமான காற்றுகள் அங்கு அடித்தது. இரோக்கிலியன் எனும் காற்று, பலவிதமான காற்றுகளால் கப்பல் உடைந்து 14 நாட்களாய் சூரியனை பார்க்கல, அவங்க சாப்பிடல, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கையே இல்லை. 23ஆம் வசனம் அதை போட்டுங்க டக் டக்குன்னு. 23ஆம் வசனம் 27ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர். ஏனென்றால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அந்த கப்பல் சேதத்தில், அந்த இக்கட்டான சூழ்நிலை கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டவர்கள் அதில் சிக்குண்டார்கள். பவுலுக்கே நம்பிக்கை இல்லை, செத்து போயிடுவோம், நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும். அந்த சூழ்நிலையில் வேதம் சொல்லுகிறது, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியில
அந்த எதிர்க்கும் காற்று, தடுக்கும் காற்று, யுரோக்கிலியன் எனும் காற்று அந்த உடைப்பட்ட நிலைமையில அந்த இடத்திலே வந்து நிற்கிறான். ஹல்லேலூயா. எந்த இடத்துல வந்து நின்னா சொல்லுங்க? இங்கெல்லாம் வர முடியுமா? நம்ம வந்து நல்லா இருந்தால் வந்து பார்ப்பாங்க. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை சிக்கிண்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆள் பக்கத்தில் வரமாட்டாங்க. கொரோனான்னு வந்துட்டு அப்பா அம்மா கூட வரமாட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், யாரும் வரமாட்டாங்க. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எந்த இடத்துல இறங்கி வந்து நமக்காக அவர் உதவி செய்ய வல்லவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் ஏந்தினவர், சுமந்தவர், தப்புவித்தவர், எந்த இடத்துல இறங்கி வந்து நமக்காக அவர் நிற்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேல் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், சிங்கத்தின் நடுவிலே தானியேல் போடப்பட்டான். அல்லேலூயா. ராஜா தானியேலை விடுவிக்க தீர்மானிக்கிறான். காலை முதல் சாயங்காலம் வரை தானியேலை எப்படியாவது விடுவிக்கணும், காப்பாற்றணும் ராஜா தீர்மானிக்கிறான். ஆனால் முடியல. ராஜா தான் சொல்கிறான், எப்பா நான் முயற்சி எடுத்த முடியல, ஆனால் நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர். ஆனால் ராஜா தூக்கம் வரல, சிங்க கெபியில் தூக்கி போட்டாங்க. ராஜா அதிகாலையிலே வந்து சிங்கத்தின் கெபியின் வாயில வந்து நின்றான். நீ கேட்கிறான், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? ராஜாவுக்கு என்ன தோணும் தெரியுமா? ஏதாவது எதிர்குரல் வருதா, இல்லாட்ட சிங்கம் கடிச்சு கொதறிடிச்சா, தானியேல் செத்து போயிட்டானா, அவளோட இந்த கேள்வி கேட்கிறான். ஐயோ, ஏதாவது ஒரு சத்தம் வராதா, தானியேல் உயிரோடு இருக்க மாட்டானா? ஆனால் ஒரு ரிப்ளை வருது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் தானியேல் 6:22 அங்கே ரிப்ளை வருகிறது. ஆம் ராஜாவே, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். எந்த இடத்துல ஆண்டவர் இறங்கி வந்து உதவி செய்கிறார் பாருங்க. சிங்கத்துக்குள்ளாரெல்லாம் இறங்கி வந்து நம்ம உதவி செய்ய முடியுமா? வருகிற ஆண்டு சிங்கக்கபிக்குள்ள மாட்டினது போல இருக்கலாம், ஆனால் எந்த இடத்திலும் இறங்கி வந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் உதவி செய்ய வல்லவர். அக்கினி நடுவில் நீங்கள் சிக்குண்டது போல இருக்கலாம். நீங்கள் சிங்கக்கபிக்குள்ளே போவதற்கு முன்பதாக, நீங்கள் அக்கினிக்குள்ளே போவதற்கு முன்பதாக உங்களை என்னை காப்பாற்றுகிற தேவன் அக்கினி நடுவில் இறங்கி வருவார், சிங்கத்தின் நடுவில் இறங்கி வருவார், தூதனை அனுப்புவார். அவர் எந்த இடத்துல இறங்கி வந்து நமக்கு உதவி செய்ய வல்லவர். வரப்போகிற நாட்களிலே கர்த்தர் அப்படியே உங்களை நடத்துவாராக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தானுக்கு சொல்லுகிற செய்தி அதுதான். சாத்தானை நீ நினைக்கிற பேதுரு உள்ளார பிடிச்சி வச்சுட்டேன், யாரும் யாக்கோபை கொண்டது போல பேதுரையும் தீர்த்து கட்டுறோன்னு நினைக்கிறேன் நீனு. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோ, என் பிள்ளைகளை விடுதலை ஆக்க எந்த இடத்துல இறங்கி வந்து நான் உதவி செய்ய வல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, யாக்கோபு கதை நமக்கு நல்லா தெரியும். அண்ணனை ஏமாற்றிட்டு, அப்பாவை ஏமாற்றிட்டு, மாமா வீட்டுக்கு போய் மாமாவை ஏமாற்றிட்டு அங்கே வந்து எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடியான்ட்டான். உடனே மாமா கோவம் வந்துட்டு, இந்த பயலை தீர்த்து கட்டணும். இந்த பய 21 வருஷம் என் கூட இருந்துட்டு என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் என் பிள்ளைகள்லாம் கூட்டிகிட்டு போயிட்டானே, இவனுக்கு தீங்கு செய்யணும், உன்னை கொல்லணும்னு நினச்சிட்டு வந்தான். ஆனால் நீங்கள் 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், அன்று ராத்திரியிலே தேவன் சீரியா தேசத்தானாய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி சொல்றார், நீ யாக்கோபோட நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாரு. எங்க வரார் பார்த்தீங்களா? எதுக்குள்ள வரார் ஆண்டவர்? நமக்கு உதவி செய்வதற்கு, நம்மளை காப்பாற்றுவதற்கு. அவர் ஒரு இடத்துல மட்டும் வர மாட்டாரு, இன்னொருத்தனுடைய சொப்பனத்துக்குள்ள நுழைகிறவர் அவர். யார் அவரு சொல்லுங்க? நம்மளாம் இறங்கி போய் யாருக்கா உதவி செய்யறதுக்கு அடுத்த சொப்பனத்தில் வர முடியுமா? நம்ம சொல்லுங்க. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளே சிக்குண்டான். என்ன இக்கட்டான சூழ்நிலை? தான் மனைவி அழகுள்ளவள் என்று சொல்லி அந்த இடத்துல தெய்வ பயம் இல்லை, தன் மனைவி நிமித்தம் தன்னை கொன்று போடுவார்கள் என்று சொல்லி சகோதரின்னு சொல்லிட்டான். உடனே அபிமெலேக்கு ராஜா
சாராளை தூக்கிட்டு போயிட்டான். சம்பவம் தெரியும் நமக்கு. இப்போ ஆபிரகாமுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. மனைவியை சகோதரின்னு சொல்லிவிட்டான். தூக்கிட்டு போனது ராஜா. யார்கிட்ட போய் பேச முடியும்? யார்கிட்ட போய் தனக்காக உதவி கேட்க முடியும்? ஆண்டவரேன்னு கூப்பிட்டுருப்பார் ஆபிரகாம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யன்னு கூப்பிட்டுருப்பாரு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த வசனத்தில் நீ வாசித்து பார்த்தால், தேவன் இரவிலே அபிமெலேக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியா இருக்கிறாளே. என்ன அழகாக ஆண்டவர் கிரியை செய்கிறார் பார்த்தீங்களா? தம்முடைய பிள்ளைகளுக்காக எங்கெங்கெல்லாம் இறங்கி வராரு பார்த்தீங்களா? சொப்பனத்துக்குள்ளே இறங்கி வந்து பேச முடியுமா? இதே காரியத்தை தான் மத்திய 1:20 வாசிக்கிறோம். திடீரென்று மரியாள் கர்ப்பவதியானால் தன்னுடைய நிலையை யார்கிட்டையும் சொல்ல முடியாது. கல்லறிந்து கொள்வார்கள். பெற்றோரிடத்தில் சொல்ல முடியாது. புருஷன் ரகசியமாக தள்ளிவிட யோசனையாக இருந்தான். இவளுக்கு நிலைமை இக்கட்டா சூழ்நிலை. தன்னுடைய எதிர்காலம் என்னாச்சோ, தன்னை கல்லறிந்து கொள்வார்களே, தன்னை அவமதிப்பான் பேசுவார்களே, இவள் விபச்சாரி என்று சொல்வார்களே. இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே மரியாள் யோசித்து திகைத்து கொண்டிருக்கும் பொழுது யோசேப்பு தள்ளிவிட யோசனையாக இருந்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு எங்க இறங்கி வந்தார்? சொல்லுங்க 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 சொல்லுங்க. சொல்றாரு, தாவீதின் குமாரனா யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, தள்ளி விட்டுறாத. அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. நான் உங்களுக்கு இந்த காலையில் என்ன தெரியுமா சொல்கிறேன்? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த சூழ்நிலைக்குள்ளே இருந்தாலும் உங்களை விடுவிக்கிற கர்த்தர், உங்களை தப்புவிக்கிற கர்த்தர் எந்த இடத்துல இறங்கி வந்து உங்களுக்காய் உதவி செய்ய வல்லவர். எனக்காக யார் பரிந்து பேசுவா? எனக்காக யார் வந்து நிற்பா? எனக்காக யார் என் பட்சத்தில் நின்று பேசுவார்கள்? இப்படி திகைச்சு போயிருக்கிறீங்களா? இப்படி கலங்கி போயிருக்கிறீங்களா? ஆனால் நம் ஆராதிக்கிற தேவன் எந்த இடத்திலும் தம்முடைய பிள்ளைகளுக்காக இறங்கி வந்து அவர் உதவி செய்ய வல்லவர், வல்லவர். இதைத்தான் ஆண்டவர் தூதனை அனுப்பி சாத்தானுக்கு சொல்றாரு, ஏரோதுக்கு சொல்றாரு, சாத்தானே வர முடியாது நினைக்கிறியா? எந்த இடத்துலையும் வந்து தப்பிக்க முடியாது நினைக்கிறியா? கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது சாத்தானுக்கு சொல்லுகிற செய்தி என்ன? கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்ற உடனே இரண்டாவது சாத்தானுக்கு சொல்லுகிற செய்தி, நீங்கள் முந்தின வசனம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே, நல்லா கவனிங்க, அங்கே பாருங்களேன், பேதுரு 2 சங்கிலியினாலே கட்டப்பட்டு 2 சேவகர்களிடமே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். 2 சங்கிலியினாலே கட்டப்பட்டிருக்கிறான். இவனை வந்து கொலை செய்ய வேண்டும் என்று ஏரோது தீர்மானித்திருக்கிறான். ஒரு நாளை குறித்திருக்கிறான். அந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே, அப்படித்தானே 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே. அப்படின்னு என்ன அர்த்தம்? சாத்தானே, என் பிள்ளைக்கு நீ நாள் குறிக்கிறப்பா, ஆனால் என் பிள்ளைகளுக்கு நான் எந்த நாளை குறிக்கிறேனோ அந்த நாளில் தான் நடக்கும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தா ஒரு நாளை குறிப்பான். சாத்தா நமக்கு ஒரு நாளை குறிப்பான். ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சாத்தான் குறிக்கிற நாளிலே, நமக்கு இருக்கிற வியாதிகள் குறிக்கிற நாளில் நமக்கு எதுவும் நடக்காது. உனக்கு ஒரு வியாதி வந்துட்டு, நமக்கு ஒரு வியாதி வந்துட்டு, டாக்டருங்க சொல்லிட்டாங்க பாஸ்டர், அவ்வளோதான், மருத்துவர்கள் கைவிரிச்சிட்டாங்க பாஸ்டர், என் காலம் முடிய போது பாஸ்டர் நினைக்கிறீங்களா? நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் அல்லவா இருக்கிறது. நமக்கு ஜீவனை கொடுத்தவர் அவர் அல்லவா, அவரிடத்தில் சகலமும் இருக்கிறதே. அவர் நமக்கு குறிக்கிற நேரத்தில் தான் எதுவும் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கிரியை செய்கிற வேளையை, நேரத்தை சாத்தான் நிர்ணயிக்க முடியாது. நானே அதை தீர்மானிக்கிறவர். இவன் ஒரு நாளை குறிச்சிட்டாங்க. அந்த குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியில் ஆண்டவர் இறங்கி வராரு. ஆண்டவர் தூதன் அனுப்புறாரு.
சாத்தான் நினைச்சிருப்பான் அடுத்த நாள் நான் நினைச்சது நடந்துரும், யாரோ நினைச்சிருப்பான். யாக்கோபை கொன்னது போல இந்த பேதுருவையும் கொண்டு விடுவேன்னு நினைச்சிருப்பான். ஆனால் பாருங்களேன், ஆண்டவர் எந்த லாஸ்ட் மினிட்ல கூட அவர் நமக்காக உதவி செய்கிறவர். ஏன்னா நம்ம நல்லா விசுவாசிக்கணும், என் வாழ்க்கையில் அவர் குறிக்கிற நேரத்தில் தான் எல்லாமே நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் சொல்கிற ஆமேனை பார்த்தா ஒப்பேராது. நல்லா விசுவாசித்த மாதிரி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் அவர் குறிக்கிறது நடக்கும். 25ஆம் வருஷத்தில் அவர் குறித்தது நிறைவேறும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2025 வருஷம் கர்த்தர் எனக்கென்று குறித்தவைகளை நிறைவேற்ற வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. என்னுடைய ஐ சூஸ் மை டைம். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு டைமை குறிக்கிறப்பா, என் பிள்ளைகளுக்கு நான் சூஸ் பண்ணுற டைம்ல தான் எது நடக்கும். அதை நீங்கள் நம்பணும். சாத்தான் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுவான், நான் அவள் தான் உன் கதை முடிய போகுது, அவள் தான் உன் லைஃப் முடிய போகுது, அவ்வளோதான் உன்னுடைய வாழ்க்கை, உன் பிள்ளைகளுடைய கதை முடிய போகுது. இல்லை 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 இல்லை, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் தைரியமாக சொல்ல முடியும், என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் பிள்ளைகள் மத்தியில் கர்த்தர் நிர்ணயித்தது நடந்தே தீரும். அல்லேலூயா. நம்ம கிடைக்கிற சூழ்நிலைகள் அதை நிர்ணயிப்பதில்லை, நமக்கு வருகிற சோதனைகள் அதை நிர்ணயிப்பதில்லை, அனைத்தையும் தீர்மானிக்கிறவர் நாம் ஆட்கொண்டிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். சத்துருவோ சூழ்நிலைகளோ நிகழ்ச்சிகளோ அது நமக்கு தீர்மானத்தை கொடுக்காதே. சில நேரம் ஆண்டவர் உடனே செய்வார், சில நேரம் லேட் பண்ணுவார். நீங்கள் நினைக்கலாம், இது ஏன் குறித்திருக்கிற நாளுக்கு முந்தின நாள் ராத்திரி தான் செய்யணுமா? ஏன் அவ்வளோ லேட்டாக ஏன் லேட் பண்ணுறாரு? இது முதல்ல பிடிக்கிறப்பே ஒரு தூதனை அனுப்பிச்சு பிடிக்காம ஆக்கிருக்கலாம்ல. இல்லை, நம்மளாக இருந்தால் அப்படி தான் நினைப்பாங்க. சொல்லுங்கள், இவனை பிடிச்சி இவனை உட்காவலில் வரைச்சி இவனை சங்கிலியில் மாட்டி அது இவனுக்கு ஒரு நாளை குறித்து அந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரி தான் வந்து காப்பாற்றணுமா? ஏன் இவர் முன்னாடியே காப்பாற்றக்கூடாதா? நம்ம மைண்ட் அப்படி தான் தோணும். இல்லை, என்ன சொல்கிறீங்க? நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் ஏன் இவ்வளோ வேதனைப்படுறேன், எனக்கு மட்டும்தான் இந்த சிலுவையா? சில பேர் அப்படி தான் யோசிப்பாங்க, எனக்கு மட்டும்தான் இந்த சிலுவையா, நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன் பாஸ்டர், நான் மட்டும்தான் இந்த சிலுவை சுமக்கிறேன் பாஸ்டர், மீதி எல்லாம் நல்லா இருக்காங்க பாஸ்டர். ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவோம். ஒரு அம்மா இப்படி தான் சொன்னிச்சான், நான் மட்டும்தான் சிலுவை சுமக்கிறேன், நான் மட்டும்தான், எனக்கு இந்த சிலுவை வேணாம், இந்த பாடு வேணாம், எனக்கு வேறு ஏதாவது கொடுத்தா கூட நான் வாங்கிப்பேன், எனக்கு இந்த சிலுவை என்னால் சுமக்க முடியாது. ஒரு நாள் ஆண்டவர் வந்து ஒரு சொப்பனத்தில் அந்த அம்மாவை ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போனார். சொப்பனத்தில் நிறைய சிலுவை இருந்துச்சு. அந்த இல்லை நீங்கள் கூட வாசிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்கச்சக்கமாக சிலுவை. ஆண்டு சொன்னாராம், உனக்கு தேவையான சிலுவையை சூஸ் பண்ணுன்னு. உனக்கு என்ன சிலுவை வேணுமா, நீ தான் இந்த சிலுவை வேணான்ட்டு இல்லை, உனக்கு எந்த சிலுவை வேணுமா சூஸ் பண்ணிக்கணும். அங்கே பார்த்தா நிறைய விதவிதமாக இருக்குது. ஒன்று தங்கத்தில் பல பல பலன்னு அப்படியே மின்னுது, பெரிய சிலுவை. ஆஹா, தங்கத்தில் இருக்குது, கோல்டு, இது வேணும் சொல்லிட்டு தூக்கு போணுச்சு. அது தூக்கவே முடியல, அது ரொம்ப வெயிட்டு, அசைச்சு பார்க்கறது அசைக்க முடியல, தூக்க முடியல. ஐயோ, இந்த சிலுவை வேணான். இன்னொரு சிலுவை வந்துச்சு, அது ரோஜா மலர்லையே அப்படியே சிலுவை இருந்துச்சு. ஆஹா, இது ஃப்ளவராக இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, இது ஈஸியாக தூக்கிடலான்ட்டு தூக்க போனால் அங்கே முள்ளு குத்துது. ரோஜா மலரில் முள்ளு, ஐயோ எனக்கு இந்த சிலுவை வேணான், அந்த சிலுவை வேணாம், இந்த சிலுவை வேணாம். கடைசியாக ஒரு சிலுவை எடுத்துச்சு, அதுதான் ஏற்கனவே ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த சிலுவை. எப்படி எனக்கு இந்த சிலுவை போதுன்னு கடைசியாக ஒரு சிலுவை எடுத்துச்சுல, அதுதான் முதல் ஆண்டவர் அந்த அம்மா கொடுத்த சிலுவை. அதனால நமக்கு என்ன தேவை, பாடு கஷ்டம் என்ன கொடுத்தா சரியாகும், எதை கொடுத்தா நம்ம தாங்குவோம்னு அவருக்கு தெரியும். ஏன் எனக்கு இந்த வருஷம் கடைசி வரல வெயிட் பண்ணோமா? ஆண்டவர் முதல்ல செஞ்சிடக்கூடாதா? இந்த வருஷம் ஃபுல்லாக நான் ட்ரை பண்ணுறேனே, ஜெபம் பண்ணுறேனே, பிரயாசப்படுறேனே, இந்த காரியம் நடக்கலையே அப்படி நினைக்காதீங்க. நம்முடைய ஆண்டவர் அவர் நிர்ணயித்த நேரத்தில் நமக்கு எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. அவர் குறித்திருந்த நாளிலே எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் பாருங்களேன், நமக்கு இந்த கேள்வி தானாக வரும். என்ன கேள்வினா, ஏன் லேட்டாக ஆண்டவர் பேதுருவை காப்பாற்றினார்? முதல்ல காப்பாற்றிக்கூட. சில வேளைகள் ஆண்டவர் நமக்கு லேட்டாக செய்கிறாருன்னா அதில் ஒரு பெரிய நன்மை இருக்குன்னு அர்த்தம். என்ன இருக்குன்னு அர்த்தம்? பெரிய நன்மை இருக்கு.
சில வேளை ஆண்டவர் லேட்டாக செய்கிறாருன்னா என்ன அர்த்தம்? நமக்கு பெரிய நன்மையை வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். இங்கே என்ன நன்மை ஆச்சு தெரியுமா? லாஸ்ட்டாக விடுவிச்சதுனால எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு நேரம் கிடையாது, சுருக்கமாக சொல்கிறேன். 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, பேதுருவை லாஸ்ட் மினிட்ல ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டார். என்னாச்சு? பொழுது விடிந்த பின்பு பேதுருவை குறித்து சேவர்களுக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்சம் அல்ல. ஏரோது அவனை தேடி காணாமற் போன போது, ஏரோது ஆளை விட்டு தேடுறான் பேதுருவை, எப்படியாவது கொண்டு வந்து யாக்கோபை கொன்னது போல கொல்லணும்னு தேடி கண்டுபிடிக்க முடியல. இப்போ என்ன பண்ணிட்டான்? காவற்காரரை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு, பின்பு யூதயா தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்திற்கு போய் அங்கே வாசம் பண்ணினான். ஊரை விட்டு ஓடினது யாரு? ஏரோது ஊரை விட்டு காலி பண்ணிட்டான். அவன் ராஜா, அவன் தான் பிடிச்சி வச்சிருந்தான், அவன் தான் பேதுருவை கொல்லணும்னு நினைச்சான். இப்போ கதை எப்படி ஆச்சு? பேதுருவை தேடி தேடி பார்த்து கண்டுபிடிக்கலனால ஊராரெலாம் நம்மளை கேவலமாக பேசுவாங்க. இந்த ராஜா கையாலாவாத ராஜா, இவனுக்கு எதுவுமே லாய்க்கு கிடையாது, ஒரு ஆளை கொல்ல முடியல, ஒரு ஆளை பிடிக்க முடியல, தேடி கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி ஏரோது என்ன பண்ணிட்டான்? அவன் மானஸ்தன், ஊரை விட்டு ஓடிவிட்டான். ஊரை விட்டு ஓடினது இல்லாமல் நீங்கள் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. திரும்பி ஒரு இடத்துல அவன் பிரசங்கம் பண்ணுறதுக்கு 21ஆம் வசனம் 21, குறித்த நாளிலே ஏரோது ராஜவசனம் தரித்து கொண்டு சிங்காசனம் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்களாம். கர்த்தர் அவனுக்கு ஒரு நாளை குறிக்கிறாரு. அவன் ஒரு நாளை குறிச்சான் பேதுருவுக்கு, ஆனால் கர்த்தர் ஏரோதுக்கு ஒரு நாளை குறிக்கிறாரு. குறித்த நாளிலே ஏரோது ராஜவசனம் தரித்து பிரசங்கம் பண்ணுறான். ஜனங்கள் எல்லாரும் ஆஹோ சூப்பர் அப்படி இப்படின்றாங்க. தேவ தூதன் அவனை அடித்தான். அவன் புழுத்து செத்தியா போயிட்டான். அவன் சேட்டரே முடிஞ்சு போச்சுங்க. சில வேளைகள் ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை லேட்டாக செய்வார், ஆனால் அதில் பெரிய நன்மை இருக்கும். தமக்கு எதிராக எழும்புகிறவர்களுடைய எதிரின் வல்லமைகள் முற்றிலுமாய் அழிப்பதற்காகத்தான் தேவன் சில வேளைகளிலே நமக்கு கால தாமதமாகி சில காரியங்களை செய்வார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். லேட்டாக கடைசி நேரத்தில் எல்லார்ட்டையும் சொல்லியிருப்பான், நாளைக்கு யாக்கோபு கொன்னது போல பேதுருவையும் கொலை பண்ணிடுவோம், அங்கே ரெடி பண்ணு, அங்கே சூப்பராக இது பண்ணி, யாக்கோபை கொன்னதை விட இவனை பிரம்மாண்டமாக என்ன செய்யணும்? கொன்னாகணும், நமக்கு இன்னும் பேர் கிடைக்கணும், எல்லார்ட்டையும் சொல்லியிருப்பானா? அதுக்கு முந்தின ராத்திரியில் காணா போயிட்டான். இப்போ பேதுருக்கு ஏரோதுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. ராஜா அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு தேவன் அவனுக்கு ஒரு நாளை குறிக்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு எதிராக தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் உண்மையாய் தேவனுக்காக வாழ்வில்லை, ஆனால் உங்களுக்கு எதிராக எழும்புகிற தீய சக்திகளை அழிப்பதற்கு தேவன் ஒரு நாளை குறிப்பார். ஓ ஹல்லேலூயா! கர்த்தர் ஒரு நாளை குறிப்பார். திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இதுவரை உதவி செய்தவர், தாயின் கருவில் தோன்றின நாள் முதல் நம்மை கரம் பிடித்து நடத்தின கர்த்தர், கடைசி வரை நம்மை நடத்தவர் வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா! 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 இதனால் தான் ஆண்டவர் எப்போதுமே இந்த பார்வோனை கூட பாருங்களேன், எத்தனையோ ஃபர்ஸ்டே விடுதலை ஆக்கியிருக்கலாம், ஆனால் அவனை முற்றிலும் அழிக்கிறதுக்காக கடைசி வரலும் கொண்டு வந்தார் பாருங்க. பார்வோனையும் அவன் சேனையும் கடலிலே அழிப்புக்கிற வரைக்கும். சில வேளையில் ஆண்டவர் லேட்டாக தான் செய்வார் சில காரியத்தை. இந்த வருஷமே நடந்துடாதா, இந்த வருஷமே அது இது நடந்துடாதா? இல்லை 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 இல்லை, லேட்டாக செய்வார். ஆனால் ஒரு நாள் தீங்கு செய்ய மாட்டார், ஒரு நாளும் அவர் குறித்த நேரத்திற்கு மாறாது. அல்லேலூயா! சாத்தானுக்கு சொல்லுகிற செய்தி அதுதான். சாத்தானே, நீ ஒரு நாளை குறிக்கணும்னு நினைக்கிறப்பா, நீ என் பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒரு நாளை குறிக்கிற, ஆனால் என் பிள்ளைகளுக்கு நான் குறித்த நேரத்தில் தான் எதுவும் நடக்கும். மூன்றாவது, இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பில்லை, ஆனால் சாத்தானுக்கு சொல்லுகிற மூன்றாவது செய்தி என்ன? அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே தெளிவாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். உடனே என்ன வந்து தெரியுமா? வெளிச்சம் பிரகாசித்தது. என்ன வந்துச்சு? ஏன் வெளிச்சம் வரணும்? ஏன் வெளிச்சம் வரணும்? நல்லா கவனிங்களேன். இப்போ பேதுருவை ஏரோது பிடிச்சி வச்சுக்கிட்டான். பிடிச்சி வச்சு 4 வகுப்புகளின் வசமாய் உள்ளே வச்சுருக்கிறான். ஆனால் அங்கே லைட் இல்லை. ஏன் லைட்டை போடணும்? அங்கே ஏற்கனவே என்ன இல்லை?
வெளிச்சம் இல்லை. வெளிச்சம் இருக்கிற இடத்துல ஏன் லைட்டை போடணும்? ஏன் வெளிச்சம் வரணும்? தேவ தூதன் வந்த உடனே என்ன வந்தது? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என்ன வந்தது? வெளிச்சம் வந்தது. சாத்தானுக்கு சொல்லுகிற செய்தி என்ன? சாத்தானே, நீ இருளின் தேவன், ஆனால் நான் வெளிச்சத்தின் தேவன். அல்லேலூயா. நான் பகலின் தேவன். சாத்தான் எப்போதும் என்ன பண்ணுவான் தெரியுமா? மனிதர்களை இருளுக்குள்ளே நடத்துவான், மனிதர்களை பாவத்துக்குள்ளே நடத்துவான். சாத்தானுடைய வேலையை நம்மளை பிடிச்சிட்டானா நம்மளை ஆட்கொண்டு நாம் செயல்பட விடாதபடி நம்ம இருளின் ஆதிக்கத்திற்குள்ளே நம்ம நடத்துகிறவன் சாத்தான். சாத்தான் எப்போதுமே இருளுக்குள்ளேயே வச்சுருப்பான் நம்மளை, மறைவா தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் இப்படியே இருந்துக்கிட்டு எதுவுமே வெளிச்சத்துக்குள்ளேயே வரமாட்டான் நம்ம. தெரியுமா உங்களுக்கு? சாத்தானுடைய வேலையை அதான். நீங்கள் போகாத, இதை செய்யாத, இது நீ பாட்டில் அமைதியாரு, நீ சர்ச்சைக்கு போனியா வந்தியா, வேறு எதுவும் தலையிடாத, இப்படியே நம்மளை அமுக்கி அமுக்கி வைக்கிறதுலே சாத்தான் குறியாக இருப்பான். அவன் இருளின் தேவன், நம்மை செயல்பட விட மாட்டான், பாவத்திற்குள்ளே நடத்துவான், பாவ கிரியைகள் நம்மை ஆட்கொள்ளும். ஆனால் நம்முடைய தேவன் யார்? அவர் வெளிச்சத்தின் தேவன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவ தூதன் இறங்கி வந்த உடனே வெளிச்சம். சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். தூதன் வந்ததே காப்பாற்றுறது தான். தூதன் எதுக்கு வந்தான்? சொல்லுங்க. காப்பாற்றுறது தான் வந்தான். நம்மளாம் ஒரு ஆளை காப்பாற்ற போனோம்னா லைட்டை போட்டால் காப்பாற்றுவோம். ஒரு ஆள் மாட்டிக்கிட்டாங்க, ஒரு ரூம்குள்ளே இருக்கிறான். சரி, நம்ம அவனை காப்பாற்ற நினைக்கிறோம், நம்ம லைட்டு போடுவோமா? சொல்லுங்கள். போட்டு லைட்டை போட்டால் காப்பாற்றுவோம். யாருக்கு தெரியக்கூடாது, நைஸாக வந்துரு, சத்தம் போடாமல் வா, இப்படிலாம் சொல்லுவோம். ஆனால் நம்முடைய தேவன் நம்ம நினைக்கிறது போல் காப்பாற்றுகிறவர் அல்ல. நம்ம மைண்டே, மனுஷனுடைய மைண்டே வேற, சாத்தானுடைய மைண்டே வேற. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் எல்லாரும் பார்க்கத்தக்கதாக, எல்லாரும் அறியத்தக்கதாக நம்மை காப்பாற்றுகிற தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்ம மூளை கட்டுற மாதிரி அவர் செய்கிறவர் அல்ல. 4 நாள் ஆயிடுச்சு நாருமே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லைப்பா, நீங்கள் அவசரப்படாத, நான் செய்கிற வேலையே வித்தியாசம். மனுஷனுடைய மூளை வித்தியாசம், ஆண்டவருடைய மூளை வித்தியாசம். நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? அடிக்கடி நான் நினைக்கிறது போல் அவர் நம்மளை காப்பாற்ற மாட்டாரே அப்படி நினச்சிருவோம் நம்ம. இல்லை, நான் நினைக்கிறது போல் அவர் செய்ய மாட்டாரே. இல்லைங்க, அவர் செய்கிற மாதிரி செஞ்சால் தான் நமக்கு நல்லது. எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? நல்லா கவனிங்க. நம்முடைய தேவன் யார்? அவர் வெளிச்சத்தின் தேவன், இருளை விளக்குகிறவர். இந்த ஆண்டிலேயும் செய்தார், வரப்போகிற ஆண்டிலேயும் கர்த்தர் உங்களுக்கு அப்படி செய்வார். ஓ ஹல்லேலூயா. வரப்போகிற ஆண்டிலேயும் கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் மேல் உதிக்கும், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஹல்லேலூயா. இந்த மாசத்து வாக்குத்தத்தம் அதுதானே உங்களுக்கு? இந்த மாசத்தினுடைய வாக்குத்தத்தம் அதுதானே? கர்த்தருடைய வெளிச்சம், அவர் நீதியின் சூரியனாய் உதிப்பார். நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் வெளிச்சத்தின் தேவனுடைய பிரத்யட்சமான கிரியைகளை நீங்கள் எதிர்காலத்திலே காண்பீர்கள். சத்துரு நம்ம கீழே தள்ள தான் நினைப்பான், சத்துரு நம்மளை இருட்டுக்குள்ளே தான் தள்ள நினைப்பான். ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மூளைக்கு எட்டாத கிரியைகளை நடப்பிக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. அவர் பாருங்களேன், எங்கே இருந்தாலும் வந்து நம்ம உதவி செய்கிறார் பாருங்க. என் வாழ்க்கையில் அப்படி தான். நான் ஏற்கனவே என் சாட்சியை பல முறை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் பிறக்கும் போதே செத்துட்டான்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ்லாம். பிள்ளை செத்து போச்சு, அம்மாவை காப்பாற்றுறதே கஷ்டம்னு. நான் இங்கே தான் தாம்பரம் பக்கத்தில் தான் நான் பிறந்ததெல்லாம் தாம்பரம் தான். அங்கே வந்து ஒரு டாக்டர் இன்னும் இருக்கிறாரு, கிறிஸ்தாஸ்னு ஒரு டாக்டர், உங்களுக்கு தெரியும். பழைய ஆள், ஒரு ரொம்ப வயசானவர். இன்னொரு அவர்கிட்ட கூப்பிட்டு போனால், நீங்கள் தூக்கிட்டு போயிடுங்க, எக்மோர் தூக்கிட்டு போயிடுங்கன்ட்டாங்க. அவரை காப்பாற்ற முடியாது, பிள்ளை செத்து போச்சு. சரி, எங்கள் அப்பா தூக்கி எப்படியாவது மனைவி வச்சு காப்பாற்றுன்னு காரில் ஏற்றுறாரு. இன்னொரு கதவை திறந்து ஒரு வாலிபன் கீழே இறங்கி சொல்கிறான், இங்கே மாலினின்னு ஒரு டாக்டர் இருக்கிறாங்க பக்கத்தில், அங்கே போங்க காப்பாற்றிடலான்னு. இவர் ஏற்றிட்டு அந்த பையனை தேடுறாரு, காணோம். நான் நினைக்கிறேன் இன்னைய வரலாம் அவன் ஒரு தூதனாக இருக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் எந்த இடத்திலும் வந்து நமக்கு உதவி செய்ய வல்லவர். அவன் சொன்னபடி போனால் 1 மாதமாக கிளினிக் பூட்டப்பட்டிருந்தது. அன்னைக்கு காலையில் தான் அவங்க அமெரிக்காவிலேருந்து வந்திருந்தாங்க. தேவன் செய்கிற காரியம்லாம் ஆச்சரியமானதுங்க. இந்த மாதிரி என் வாழ்க்கையில் பல முறை நான் பார்த்துருக்குறேன். கடலில் ஒரு தாட்டி முழுகிட்டேன். இந்த மெரினா பீச்சில் கடலில் அடிச்சுட்டு போயிட்டேன் உள்ளார. சின்ன வயசில் நீச்சல் சரியாக தெரியாது.
என்னை காப்பாற்ற வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கடல் அலை இழுத்துட்டு போயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சிச்சு. நிறைய தண்ணி குடிச்சிட்டேன். இயேசுவேன்னு மனசில் தோணுது. ஒரு கையை நீ தூக்கி வெளியே எரிஞ்சுதுங்க. அப்போ தான் நான் வெளில வந்தேன். இல்லாட்டா நான் கடலில் அடிச்சுட்டு போய் செத்துருக்கணும். 3 முறை தண்ணீரில் மூழ்கிட்டேன். 5 மேஜர் ஆக்சிடென்ட், எத்தனையோ வியாதிகள். தேவன் ஏற்ற சமயத்தில் அவரே இறங்கி வந்து நம்மை காப்பாற்றினார். இல்லை லூயா. எனக்கு நடந்தது போல உங்களுக்கு பல முறை நடந்திருக்கலாம். ஒன்று தெரிஞ்சுக்கணும், சாத்தான் நம்மளை அழிக்க நினைப்பான், நம்ம இருளுக்குள்ளே நடத்துவான். ஆனால் நம்முடைய தேவன் அவர் வெளிச்சத்தின் தேவன், அவர் பகலின் தேவன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆமாம், அவர் வந்து அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆச்சரியமானது. அக்கினியின் சூளையில் அவர் இறங்கி வந்து உதவி செய்கிறார் அல்லவா. சரி, நான்காவது நான் நேரம் குறைக்கிட்டதுனால வேக வேகமாக போகிறேன். இல்லாட்ட வரைய பேசலாம், அடுத்த ஆராதனையில் பேசுவேன். நான் நினைக்கிறேன் நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 12:8 அங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஏன் பாருங்களேன், என்னாச்சு? தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு என் பின்னே வா என்றான். பிசாசு என்ன பண்ணிட்டான்? பேதுரு பிடிச்சது இல்லாமல் அவன் அறை, அவன் ட்ரெஸ்ஸு, அவனுடைய பாதரட்சைகளை, அவன் வஸ்திரத்தை எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டான். சாத்தானுடைய வேலை என்ன தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் உரியறதான் அவனுக்கு வேலையே. நம்ம கிட்ட இருக்கிற அத்தனையும் எடுக்கிறதா அவன் வேலையே. நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் என்னது? எடுக்கிறதா சாத்தானுடைய வேலை. சாத்தானுக்கு ஆண்டவர் ஒன்று சொல்கிறாரு, சாத்தானே, என் பிள்ளைக்கிட்ட இருந்து நீ எல்லாத்தையும் எடுத்துட்டப்பா. நான் அவனுக்கு அறை கொடுத்துருந்தேன். அவனுக்கு அறை, அவன் கட்டி இருக்கிற என்ன பெல்ட்டு, ஷூஸு, அது இங்கிலீஷில் அழகாக எழுதப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு, ஷூஸு, பெல்ட்டு, இதெல்லாம் நான் அவனுக்கு கொடுத்துருந்தேன். எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டு நீ அவனை வெறும் ஆளாக நிர்வாணப்படுத்தி வச்சுருக்கிற. ஆனால் நான் யார் தெரியுமா? இப்போ நம்மளாம் ஒரு ஆளை காப்பாற்ற போகிறோம். இப்போ ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுருக்குறாங்க. இப்போ காப்பாற்ற போகிறவனை எல்லாத்தையும் போடுறான்னு சொல்லி கூப்பிட்டு வருவோம். அதெல்லாம் போனால் போது நீ போட்டில் விடாந்துலாம் சொல்லுவோம். அப்படி தானே காப்பாற்றுவோங்க? சொல்லுங்கள், நம்ம அப்படி தானே காப்பாற்றுவோம். ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாதுங்க. சாத்தான் எல்லாத்தையும் எடுத்துருவான், சாத்தான் எல்லாத்தையும் உறிஞ்சிருவான். ஆனால் நம்முடைய தேவனோ, நான் யார் தெரியுமா? சாத்தானே, நீ எதெல்லாம் எடுத்தியோ, எதெல்லாம் உறிஞ்சியோ, என் பிள்ளைய ஒரு கைதியை போல திரும்ப கொண்டு போக மாட்டேன், ஒரு அற நிர்வாணமாக கொண்டு போக மாட்டேன். நீ எதெல்லாம் எடுத்தியோ அத்தனையும் நான் அவனுக்கு திரும்ப கொடுத்துதான் வெளியே கொண்டு வருவேன். சாத்தானுக்கு சொல்கிற செய்தி அதுதான். சாத்தானே, என் பிள்ளைகிட்ட இருந்து அதுன்னு எடுக்க நினைக்கிறேன். உங்கள் நேரத்தை அவன் எடுக்கிறானா? உங்கள் பலத்தை எடுத்துருக்கிறானா? உங்கள் ஆவிக்குரிய ஜப வாழ்க்கை எடுத்துருக்கிறானா? தெய்வீகத்தை எடுத்துருக்கிறானா? பரிசுத்த வாழ்க்கை எடுத்துருக்கிறானா? ஆண்டவர்கிட்ட போய் சரண்டர் ஆகணும். ஆண்டவர் நம்மளை பார்க்கணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தாண்ட ஏன் வெளிச்சம் போட்டார் ஆண்டவர்? ஏன் அந்த வெளிச்சம் போட்டார் அறையில்? இவன் நடந்து போகிறதுக்கா? அதான் தேவதூதன் நடந்து போனான்னா இவன் பின்னாடி நடந்து போயிடலாமே. இவன் நடக்கிறதுக்கு வெளிச்சம் போடலை. ஏன் அந்த அறையில் வெளிச்சம் வந்து தெரியுமா? இவன்கிட்ட இந்த பெல்ட் எடுத்துட்டான், இவன்கிட்ட இந்த ஷூஸ் எடுத்துட்டான், இவன்கிட்ட இந்த ட்ரெஸ்ஸை உருவிட்டான். அதனால் வெளிச்சம் போட்டது எதுக்குன்னா, அவங்ககிட்ட இந்த அதனால தான் தெளிவாக எழுதியிருக்காரு பாருங்களேன். உன் அறையை கட்டு, உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள், உன் வஸ்திரத்தை, உன் வஸ்திரம் எதுன்னு பார்க்கறதுக்கு, உன்கிட்ட இருக்கிற பெல்ட் எதுன்னு பார்க்கறதுக்கு, உன்கிட்ட இருக்கிற ஷூஸ் எதுன்னு பார்க்கறதுக்கு தான் எதெல்லாம் உன்கிட்ட இருந்த சத்துரு எடுத்து விட்டான் என்பதை பார்ப்பதற்காகவே கர்த்தர் வெளிச்சம் போட்டார். இந்த காலையில் ஒன்றை யோசிக்கணும், ஆண்டவரே நீ ஒரு வெளிச்சம் போடணும் என் மேலே. என்ன வெளிச்சம் போடணும்? என்கிட்ட இருந்து சத்துரு எதெல்லாம் எடுத்துக்கிட்டான் என்பதை அறிந்து கொள்வதற்கு என் மேலே ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் போடணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? இன்னும் நிறைய பேர் கை தூக்கல, ஒரு ஆமேன்னு சொல்லலை, எல்லாம் தூங்கிட்டீங்களோ? சொல்லுங்கள், எத்தனை பேர் விரும்புகிறீங்க? என்கிட்ட நிறையா போயிடுச்சு பாஸ்டர், என் ஜெப வாழ்க்கை போயிடுச்சு, என் ஆவிக்குரிய தன்மை, நம்ம ஆரம்பத்தெல்லாம் பக்கு நல்லா இருப்போம் பாஸ்டர், இப்போல்லாம் அப்படியே ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறோம் பாஸ்டர்ன்றீங்களா?
இல்லை பாஸ்டர், முன்ன விட நான் நல்லா இருக்கிறேன்றீங்களா? நல்லா கவனிங்க. எதெல்லாம் என்கிட்ட உரியப்பட்டிருக்கிற சத்துரு எடுத்து விட்டான், தரிசனங்களை எடுத்து விட்டானோ, சத்துரு என் அனாயிண்டிங் எடுத்துட்டானா, எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வல்லமை வரங்கள், ஆரம்பத்தில் செயல்பட்ட அந்த கிருபைகளை சாத்தான் எடுத்து விட்டானா, எதெல்லாம் எடுத்துட்டான் என்பதை பார்ப்பதற்கு கர்த்தர் ஒரு வெளிச்சம் போடுவாராக. 5வது சொல்கிறேன், சாத்தானுக்கு ஒன்று சொல்கிறாரு. அங்கே நீங்கள் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, 8ஆம் வசனத்தில் தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டு, உன் பாதரட்சிலை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு, ஏன் அவனை எடுக்க சொல்கிறார்? ஏன் எடுக்க சொல்கிறார் தெரியுமா? இதெல்லாம் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தது. பேதுரு கொடுத்தது யாரு? உன் பெல்ட்டை கொடுத்தது யாரு? உன் அறையை கொடுத்தது யாரு? ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்தது. ஹல்லேலூயா. உன் அறை சத்தியம் என்னும் கச்சையை கொடுத்தது அவர். பாதரட்சைகள் என்னும் சுவிசேஷ ஊழியத்தை கொடுத்தது அவர். சபையை கொடுத்தது அவர். எல்லாம் அவர் கொடுத்தது. சாத்தானுக்கு சொல்றார், சாத்தானே, நீ எடுத்து வச்சது அத்தனையும் நான் அவனுக்கு கொடுத்தது. நான் அவனுக்கு கொடுத்ததை நீ எடுப்பதற்கு நான் அனுமதிக்க முடியாது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் அதுதான். இதெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்தது. இந்த வருஷத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். என் பலன் கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. என்னுடைய சுகம் கர்த்தரால் எனக்கு கொடுக்கப்பட்டது. எனக்கு இருக்கிற எல்லாம் கர்த்தரால் கொடுக்கப்பட்டது.